கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அபிராமி, உன்ன மாதிரி ஒரு மாமியார் யாரும் கிடைக்க மாட்டாங்க, உனக்கு கிடைச்ச மருமக மாதிரி யாருக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா சொல்லிட்டு இருக்க. அதே மருமகளுக்காண்டி தான் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிற தயாராக இருக்கேன். அதனால சம்மந்தி உங்ககிட்டையும் முக்கியமாக சொல்லிட்டு இருக்கேன், இதை யாருக்கிட்டையும் சொல்லவே வேணாம். முக்கியமாக கார்த்தி தீபாக்கு இதை பற்றி தெரியவே கூடாது. ஆல்ரெடி அன்னைக்கே பார்த்தீங்களா தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை வர பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. இருந்தாலும் சம்மந்தி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாளை பின்ன இது எல்லாருக்கும் தெரிஞ்சு எதுக்கு சொல்லலைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் என் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல. சம்மந்தி எனக்காக ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அம்பிகா சொல்கிறாங்க, சரி அபி, உன் பேச்சுப்படி நான் யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு. உன் பையன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி, நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போவேன், ஆனால் அந்த கல்யாணத்தை கண்ணார பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அபிராமி இந்த சைடு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு போலீஸை சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. யோச்ச இப்படி போய் அவளை கோட்டை விட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கமே, என்ன தான் பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்திக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நாங்கள் வெளியில் வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம், டக்குன்னு எங்களுக்கு தெரியாமலே கண்ணில் மண்ணு தூவி தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன சார் சொல்கிறீங்க, அவள் தப்பிச்சானா கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் போடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அவள் கண்டிப்பாக வந்துட்டு ரியாவை தேடி தான் போயிருப்பா. ஏன்னா ரியா வந்துட்டு தீபா வச்சிருக்கிற புடவை மாதிரியே ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்களோட பிளான் வந்துட்டு ரியாவை வச்சு தான் அவள் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உடனே ரியா வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அடுத்து அவர் வந்துட்டு ரியா வீட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு போலீஸ் அங்கே போய் நின்றுட்டு ரியா உள்ளே இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கார்த்தி, ரியா வந்துட்டு இருக்கா, நான் அவளை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சார், தயவு செய்து அவளை வந்துட்டு வெளியிலே விட்டுறாதீங்க, நாளை கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்கள் கஸ்டடியிலே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே ஆள் இந்த ரியாவை மட்டும்தான் இருக்கும். ரியாவை தவிர வேறு யாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால அவளை வந்துட்டு உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த ரம்யா என்ன பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிங்க கார்த்தி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்துட்டு பண்ணுறேன். இவளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல. இவளால் வராமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த ரம்யா வந்துட்டு பெருசாக பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது என்னன்னு தான் தெரியலையே கார்த்தி, நீங்கள் எதுக்கும் சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. சார், அவளை எதுக்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் அவள் வீட்டுக்கு வெளியில் தான் கார்த்தி நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு இதில் ஒன்றுமே புரியவே இல்லை. சண்டே ஸ்பெஷல் என்டர்டைன்மெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப பயங்கர ஆர்வமாக இருந்தேன். பார்த்தா அதுலேயும் வந்துட்டு புளிச்சு போன கீரை மாதிரி தான் என்னத்தையாவது ஒன்றத்தை போட்டு வச்சுருந்தாங்க. சரி, கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, அதுதான் வந்துட்டு வழக்கம். இதில் பொண்ணு தனியாக எங்கேயோ நின்று ஆடிக்கிட்டு இருக்கு, கார்த்தி வந்துட்டு சும்மா கை கொட்டி நின்றுட்டு இருக்காரு. என்னங்க இது, மாஸ் ஹீரோ தான், அதுக்காக இல்லைன்னு சொல்லலை. வெறும் ஒரு சண்டைக்கும் ஏதாவது ஒரு மாசா காமிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குங்க ஹீரோவாக வச்சுருக்கணும்? அதுக்கு அந்த இதில் ஏதாவது ஒரு ரவுடியை வச்சுருக்கலாம்ல. அதை விட்டுட்டு சும்மாவே நிப்பாட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சைடு என்னன்னா தீபா தனியாக நின்று தைய தக்கன்னு குதிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. என்னதான் சீரியலு மற்ற இதை விட ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. இதில் மற்ற சீரியல் பரவாயில்ல, சீரியல்னால் என்னென்னு சிறகடிக்க ஆசையை பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா அதில் யதார்த்தமாக எவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு சும்மா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஹீரோவை இந்த பக்கம் நிப்பாட்டி வச்சிடுற. ஹீரோயினியை வந்துட்டு டான்ஸ் ஆட விட்ட மாதிரி அவங்க வாட்டுக்கு ஆட விட. இது நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எதிர்பார்த்தேங்க, கார்த்தியும் தீபாவும் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பக்கம் ஆனந்து மீனாட்சி ஆடுறாங்க, ஐஸ்வர்யா அருண் ஆடுறாங்க, ஏன் வயசானவங்க கூட ஆடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்துட்டு இதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ வந்துட்டு சீரியல் கொணக்கா மணக்க போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் கடைசியில் ரம்யா வந்துட்டு தீபாவோட அந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு வருவாங்க. பட் கார்த்திக் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சீன் வரும். ஒருவேளை அந்த டேட்டுவை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். தீபா வந்துட்டு கையில் டேட்டு இருக்காது, ரம்யாவோட கையில் இருக்கும். ஆனால் ஒன்று மக்களை, இவங்க நம்மளை கல்யாணத்தையே வெறுக்க வைக்கிறாங்க. கல்யாணத்தில் சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கும் சரிதான், ஆனால் இங்கே பிரச்சனையே கல்யாணம் இருக்குது. அபிராமிக்கு ஒரு சைடு உட முடியாமல் மயக்கத்தில் போய் கிடக்காங்க. அப்போ சப்போஸ் எல்லா பிரச்சனையும் தாண்டி ரம்யாவெல்லாம் கண்டுபிடிச்சி தீபா இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி கடத்தியிருக்க தீபாவை கொண்டு வந்து கழுத்தில் தாலி கட்டி நின்னாலும் அபிராமிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலாக அலைவாங்க. ஹீரோயினி எங்கே ஒன்றா சீன் வைக்க போகிறாங்க. ஐயோ, இவங்க தலைவலி ஏற்படுத்துகிறாங்க மக்களை. நான் சுத்தமாக வந்துட்டு வெறுத்து போகிற அளவுக்கு ஒரு மோசமான சீரியல்னால் ஏதோ கார்த்தி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?